தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சீமானவர்கள் காலையில எந்திரிச்ச உடனே கோவையில் வாக்கிங் நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய இளைஞர்கள் சீமானவர்களை வழிமறைச்சு நாங்கள் உங்க கூட புகைப்படம் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படம் எடுத்த காணொலிகள் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம சீமானவர்கள் கரும்பு ஜூஸ் போடுற காணொலியும் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆசையா இருந்திருக்கு போல அண்ணனுக்கு, அதனால போட்டிருக்காரு. இந்த மாதிரி திமுக பண்ற மாதிரியோ இல்லைன்னா அதிமுக பண்ற மாதிரியோ பண்ண மாட்டாரு சீமானவர்கள். எனக்கு இந்த கரும்பு ஜூஸ் போடுறவங்களோட ஓட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கரும்பு ஜூஸ் போடுற ஆள் கிடையாது. அவருக்கு ஆசையா இருந்திருக்கும், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அதனால அந்த கரும்பு ஜூஸ் மிஷின்குள்ள அது விட்டுருப்பாரு அப்படி தவிர்த்து சீமானவர்கள் அந்த மாதிரியான ஆள் இல்லை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதுதான் நாம் தமிழர் கட்சியோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. எந்த இடத்துல விளம்பர அரசியல தேட மாட்டாங்க, சரியான அரசியல் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்கேயுமே இதுக்கெல்லாம் மீடியாவே கூட்டு போல சீமானவர்கள். இதுல அங்கங்க போன்ல எடுத்த வீடியோஸ் தானே தவிர்த்து மீடியா கூட்டு போல. இதுவே ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அங்க 15 கேமரா இருந்திருக்கும். இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி அழகா செஞ்சுட்டு வருது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. நாளைக்கு 18ஆம் தேதி 4 மணிக்கு இந்த மாநாடு ஆரம்பிக்க போகுது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. அந்த இடத்துல மிகப்பெரிய ஏற்பாடுகள் எல்லாமே தயாரா வந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட வரலாறுலேயே இவ்வளவு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி இருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு மிகப்பெரிய மாநாடு தயாரா இருக்கு. அண்ணன் சீமானவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடியே போயிட்டாரு. எல்லா உறவுகளும் கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில் அங்க போயிடுவாங்க. சில உறவுகள் பக்கத்திலே, கோவை பக்கத்திலே இருக்கிற உறவுகள் நாளைக்கு காலையில கிளம்பி மதியம் போல போவாங்க. 3 மண்டபங்கள் தயாராக இருக்கு. நிறைய உறவுகள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நிறைய பஸ் நிக்குது வரிசையா. மிகப்பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.